கூட பிறந்த உடம்பரப்ப உள்ளங்கையில வச்சு தாங்குறான் என் தலைவன். அது ஒண்ணு பத்தாதா? வணக்கம். இந்த வாரத்தோடைய கடைசி விமர்சனத்துக்கு முந்தைய விமர்சனம் இந்த நந்தன். சசிகுமார் அவருடைய இன்டர்வியூஸுக்குன்னு தனி ஃபேன் பேஸை உருவாக்கிட்டு வரார். இந்த ஒரு வாரத்தில் அவர் பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற படம் தான் இது. தமிழ்நாட்டுடைய சின்ன சின்ன ஊர்களில் இன்னும் இருக்கிற ஜாதிய பிரச்சனைகளை மையமாக வச்சு, முக்கியமாக அங்கே நடக்கிற இந்த சின்ன சின்ன எலெக்ஷனில் இருக்கிற பாலிடிக்ஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நந்தன் ஹீரோவுடைய பேர் அம்பேத்குமார். ஆனால் அவருடைய முதலாளியான பாலாஜி சக்திவேல் உட்பட முதலாளியை சுற்றி இருக்கிற டாமினன்ட் காஸ்ட் ஆட்கள் எல்லாருமே அவரை கூட்பானே அப்படின்னு சொல்லியே கூப்பிட்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் வீட்டையே வாஷ் பண்ணோன்னு சொல்கிறது, கோயில் உள்ளே விடாமல் இருக்கிறது, தள்ளியே நிற்க வச்சு பேசுறதுன்னு தீவிரமான ஜாதி வருகர்களாகவே அவரை சுற்றி ஆட்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் தான் பாலாஜி சக்திவேலும் கூட. அவர் காலங்காலமாக அன்அப்போஸ்டாக பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக நின்று ஜெயிக்கிறவர். அந்த வருஷமும் அதே மாதிரியே ஜெயிச்சுலாம் நினச்சிட்டு இருக்காரு. பட் திடீர்னு அந்த தொகுதியை ரிசர்வ்டாக அறிவிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நாம் எதிர்பார்க்குற மாதிரியும் எதிர்பார்க்காத மாதிரியும் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த நந்தன். வெள்ளந்தியான தாம் மோசமாக நடத்தப்படுறோம் அப்படிங்கிறத ரியலைஸே பண்ணாத கேரக்டரில் சசிகுமார் கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸை தந்திருக்காரு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு எம்பத்தியை எவோக் பண்ணிடுறாரு. இதனால் இன்னசென்ட்டான அவருடைய பிஹேவியரும் சரி, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அவர் கலங்கிறதும் சரி, ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுது. பாலாஜி சக்திவேல் கொஞ்சம் கேரிகேச்சரான லவுடான ஒரு பண்ணையார் வில்லன் கேரக்டராக இருந்தாலுமே கூட செம்ம எஃபெக்டிவாகவே இருக்காரு. அவர் பண்ணுற பல விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே கொலகாண்டாவது. அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தானே. கெஸ்ட் ரோலில் சமுத்திரகனி வந்துட்டு போகிறாரு. ஸ்ருதி பெரியசாமி, ஜிஎம் குமார், மித்துன்னு எல்லாருமே அண்டர் ரிட்டன் ரோல்ஸில் கதைக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டில் அழுத்தம் கொடுத்தாலுமே கூட டெக்னிக்கலி கொஞ்சம் சுமாரான படைப்பே கொடுத்துருக்காரு இயக்குனர் இரா சரவணன். அஃப்கோர்ஸ் இந்த கதைக்கு பெரிய பிரம்மாண்டமான மேக்கிங்லாம் தேவையில்லை. பட் பேசிக் லெவலில் இது மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது படத்தை விஷுவலாக கொஞ்சம் புவர் லைட்டில் காட்டுது. ஜிப்ரானுடைய பின்னணி இசை நீட்டாக இருந்தது. இந்த காலத்துலையும் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு யாராவது கேட்டால் நானே அவனை கூட்டு போய் காட்டுறேன்னு டெக்ஸ்ட் போட்டு கொஞ்சம் அதிரடியாகவே படத்தை ஆரம்பிக்கிறாரு இயக்குனர். முதல்ல வர அந்த பஞ்சாயத்து கூடத்தில் செருப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மேலே டயலாக்ஸ் போட்டதாக இருக்கட்டும், படம் பேச வர விஷயத்துக்கு டைரெக்டாக கதையை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், நல்லா இருந்தது. செம்ம ஷார்ப்பாக சட்டையராக எழுதப்பட்டிருந்த பல டைலாக்ஸ் நல்லாவே இருந்தது. நான் பார்த்தது ஒரு அன்சென்சார்டு வெர்ஷன். அதில் இன்னும் ஓப்பனாக செம்மடியாக அடிச்சிருந்தார் இயக்குனர். டைலாக்ஸ்லாம் இன்னும் செம்ம ஷார்ப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி அதில் வர சில டேர்ம்ஸை தியேட்ரிக்கல் வெர்ஷனில் சென்சார் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் தொகுதியின் அறிவிச்சதும் பாலாஜி சக்திவேல் கொடுக்குற ரியாக்ஷன், அவரை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் பேசுகிற விதம், அதில் இருக்கிற வன்மம், வெறுப்பு, சமுத்திரகனி கேரக்டர் சொல்கிற அறிவுரைகள், மழையிலேருந்து ஒரு இறந்து போன உடலை பாதுகாக்கிறதுக்காக ஒதுங்கிறதுக்காக ஒரு இடம் கேட்டு அதுலேருந்து ஆரம்பித்து பிரச்சனை பெருசாகிற விதம்னு ரெண்டாவது பாதிலையும் படம் பெருசாக போர் அடிக்காமே நகருது. பாலாஜி சக்திவேலுக்கே ஹோமாஸ் சாரா மாதிரி ஒரு வயலண்டான சீன் வச்சுருக்காங்க. சசிகுமார் அவர் அடிக்கிற மாதிரி. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டூ மச்சான மெலோ ட்ராமாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், சசிகுமார் பேசுகிற வசனம், என் கிரெடிட்ஸில் வர உண்மையான பதிவுகள் எல்லாமே செம்மையாக இருந்தது. சசிகுமாரும் இன்னொரு சோகால் கேண்டிடேட்டும் பேசுகிற ஒரு சீன், எலெக்ஷனில் ஜெயிச்சும் வெளியவே அவர் நிற்க வைக்கப்படுற சீன், மாஸ்டர் ஷாட்டில் கோயிலுக்கு வெளியில் செருப்புக்கு நடுவில் சசிகுமார் நிற்கிற சீன், போர்டில் பேர் எழுதுகிற சீன், சுடுகாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்னு இந்த ஹார்ஷ் ரியாலிட்டிஸை காட்டுற பல சீன்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தோடைய மெசேஜிங் எல்லாமே கொஞ்சம் லவுடாகவே இருந்தது. எனக்கு இந்த படத்தை தெரிஞ்ச முதல் டிராபேக், இந்த விஷயத்தை ஒரு கட்டுரையாவோ பேச்சாவோ சொல்லும்போது வேற, பட் படமாக வரும்போது இன்னும் கூட அதில் ஒரு பெட்டரான ஸ்டேஜிங்கும் கொஞ்சம் நியூயான்ஸ்டான அப்ரோச்சும் இருந்திருக்கலாம். ஒரு செடி வளர்றதையும் லீட் கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் இவ்வளவு டைரக்டாக ரிப்பீட்டடாக உருவகப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். மாமன்னன் கிட்டத்தட்ட இப்படி ஒரு கதை தான், பட் கிராஃப்டாக அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. தென் சசிகுமார், பாலாஜி சக்திவேல் கேரக்டர்ஸை தவிர வேற எந்த கேரக்டருமே ப்ராப்பராக எழுதப்படவே இல்லை. ஹீரோயின் ஸ்ருதி கூட சும்மா சம்பிரதாயத்துக்காக ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ கேரக்டரே கூட திடீர்னு தெளிவாகவும் திடீர்னு அபத்தமாகவும் இன்கன்சிஸ்டண்ட்டாகவே பேசுகிறாரு. ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் இறந்து போகும்போது அந்த கேரக்டர் பற்றி நம்மளுக்கு எதுவுமே சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிறதுனால அந்த இறப்பு தேவையான அந்த ஷாக்கை கொடுக்கவே இல்லை. பாடல்களுடைய நீளம் இன்னும் கூட குறைவாக இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த நந்தன் எப்பவுமே ரெலவெண்ட்டாக இருக்கிற நம்ம சிஸ்டத்தோட அபத்தமான செயல்பாட்டை ஹைலைட் பண்ணுற ஒரு டீசென்ட்டான அட்டெம்ப்ட். மேக்கிங்காக கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இப்படி ஒரு ரியலான பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் பெரிய காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொன்னதுக்கு இயக்குனரை பாராட்டலாம். இப்படியான இஷ்யூ பேஸ்ட் படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடிட்டு இருக்கு. ஒரு வயலண்டான சீக்வன்ஸுக்காக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.